ஸோ நம்மளுடைய சேனலோட முயற்சி ப்ரெசென்ட்டாக நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றது. நம்மளுடைய கட்சிக்கு 5 கொள்கை தலைவர்கள் வச்சிருக்கோம். அறிஞர் அண்ணா அவர்களுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ், எம்ஜிஆர் அவர்களுடைய பொலிட்டிக்கல் தியரிஸ், நம்மளுடைய கொள்கையாகப்பட்டது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி. பிரசன்டா நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், டிஎம்கே டிவிகே சார்ந்து என்னென்ன பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் கிரியேட் பண்றாங்களோ, இந்த காணொலியை பார்க்கும் பொழுது ஈஸியா உங்களுக்கு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல நாலேஜ்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்மளுடைய சின்னம் விசில், எல்லாருடைய சின்னம் விசில். விசிலுக்கு தான் ஓட்டு. நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான் 2026 சிஎம். டிவிகே சகோதர சகோதரிகளுக்கும், டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ், டிவிகே வாரியர்ஸ் யாரெல்லாம் இப்போ நம்மளுடைய எலெக்ஷன் ஒர்க்ல இருக்கீங்களோ எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ரீசெண்டாக தமிழ்நாடு முழுக்க நான் பயணம் பண்ணியிருந்தேன் டிவிகேவோட ஒர்க்குக்காக. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை, கடலூர், தமிழ்நாடு முழுக்க டிவிகே ஒர்க்குக்காக பயணம் பண்ணியிருந்தேன். அப்போது பல யங்ஸ்டர்ஸ் டிவிகேலேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாங்க. என்ன ரிக்வெஸ்ட் வச்சாங்கன்னா, பொலிட்டிக்கல் கான்செப்ட்ஸை தெரிஞ்சுக்கணும், அரசியல் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சேனல் லீகல் டாக்ஸ் சேனலை தொடர்ந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு லீகல் நாலேஜ் கிடைக்குது, எங்களுக்கு லீகல் நாலேஜ் கிடைக்குது, ஆனால் அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய பல விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அப்படிங்கிற கோரிக்கை வச்சுருந்தாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட கேட்டேன், என்ன மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு இஷ்யூ அரசியலில் நடக்குதுன்னா அதை கம்ப்ளீட்டாக டீகோட் பண்ணி அவங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. ரெண்டாவது, அதில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் விஷயத்தில் இருக்கக்கூடிய லீகல் இஷ்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க. அதை தாண்டி அறிஞர் அண்ணா அவர்களுடைய புஸ்தகங்கள் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ், அதாவது பொலிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் என்ன மாதிரியான தத்துவங்களை முன் வச்சாரு, என்ன மாதிரியான சித்தாந்தங்களை முன் வச்சாரு, அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுடைய புஸ்தகங்கள் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கான்செப்ட்ஸ், அதாவது அரசியல் இருக்கக்கூடிய பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை வெளிப்படுத்தினாங்க. இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நம்மளுடைய கட்சிக்கு 5 கொள்கை தலைவர்கள் வச்சிருக்கோம். அப்போ அந்த 5 கொள்கை தலைவர்களுடைய பொலிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருந்தாங்க. இதை தாண்டி பாபா சாஹேப் BR அம்பேத்கர் அவர்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் ரைட்டிங்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸ்ங்கிறத கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 22 புக் இங்கிலீஷில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்லையும் அதை பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு பல டிவிகே சகோதர சகோதரிகள் ஒரு இடத்துக்கும் நான் போயிட்டு ஸ்பீச் கொடுக்க போகும்பொழுது இதை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதனால தான் அவங்க கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு டிவிகே அட்வொகேட் சத்யகுமார் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வழியா அறிஞர் அண்ணா அவர்களுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ், எம்ஜிஆர் அவர்களுடைய பொலிட்டிக்கல் தியரிஸ், அது தாண்டி நம்மளுடைய 5 கொள்கை தலைவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய கொள்கையாகப்பட்டது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் கொண்ட கட்சி. அதே மாதிரி நம்மளுடைய கோட்பாடு டாக்ட்ரின் ஆகப்பட்டது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். நம்மளுடைய இலக்கு எல்லோருக்கும் எல்லாம். அதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா பொலிட்டிக்கல் கான்செப்ட்ஸையும் ஒரு லெசன் மாதிரி எடுக்கிறது மட்டும் இல்லாமல், பிரசண்டா நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், டிஎம்கே டிவிகே சார்ந்து என்னென்ன பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் கிரியேட் பண்றாங்களோ அதை பற்றியும் தொடர்ச்சியாக டிவிகே அட்வொகேட் சத்யகுமார் யூடியூப் சேனலில் பதிவுகளாக கொடுக்கறதா இருக்கும், காணொலியாகவும் கொடுக்கறதா இருக்கும். இந்த காணொலியை பார்க்கும் பொழுது ஈஸியாக உங்களுக்கு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூ பின்னாடி இருக்கக்கூடிய என்னென்ன சட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால பொலிட்டிக்கோ லீகல் கான்செப்ட்ஸை உங்களுக்கு கொண்டு சேர்க்கணுன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுக்கிறோம். எல்லா டிவிகே வாரியர்ஸும் டிவிகே சகோதர சகோதரிகளும் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் நம்மளுடைய பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நம்ம டிவிகே பார்ட்டியை தொடங்கி 3 வருஷம் ஆயிருக்கிறதுனால வரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ப்ராடாகவும் டெப்த்தாகவும் இருக்கணும். அப்போதான் நம்மளுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஆனந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை ஒரு மாவட்டத்துக்கு நம்மளால கொடுக்க முடியும்.
ஸோ உங்களுடைய பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், டிவிகே சகோதர சகோதரிகளுடைய பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுடைய சப்போர்ட்டை வந்து நம்மளுடைய ஜெனரல் செக்ரட்டரி அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய லெவலில் கொடுக்க முடியும். ஏன்னா பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் நாலேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த நாலேஜ் எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் என்ன மாதிரி வந்து நம்மளுடைய அரசியல் வழிகாட்டிகள் 2 பேர், ஒன்று அறிஞர் அண்ணா, 2வது எம்ஜிஆர் அவர்கள், நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் 5 கொள்கை தலைவர்கள் என்ன மாதிரியான கொள்கைகளை வெளிப்படுத்தியிருக்காங்க, நம்மளுடைய பார்ட்டியுடைய மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை சார்ந்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 2வது உலக லெவலில் இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன் உடைய கன்வென்ஷன்ஸ் என்ன சொல்லுது பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பற்றி அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரீசெண்டாக பாரிஸ் கார்னரில் நம்மளுடைய டிவிகே சகோதர சகோதரிகளை டிஎம்கே சார்ந்து இருக்கக்கூடிய டிஎம்கே தூண்டிவிட்டு பல பேர் வந்து நம்மளுடைய டிவிகே வாரியர்ஸை டிவிகே வந்து எலெக்ஷன் ஒர்க் பண்ணும் பொழுது அங்கே தாக்கி அவங்க ஐசியூவில் போயிட்டு அட்மிட் ஆயிருக்காங்க. அதில் 4 மாதம் ப்ரெக்னென்ட் உமனும் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி செஞ்சா அது எப்படி வந்து கான்ஸ்டிடியூஷன்ல வந்து பாதிக்குது அப்படிங்கிறத ஒரு டிவிகே சகோதர சகோதரிகளும் தெரிஞ்சுக்கணும். இது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட்னா என்ன, இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ் வந்து இந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற அந்த நாலேஜை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தைரியமாக உங்களுடைய பொலிட்டிக்கல் ஒர்க்கை செய்ய முடியும். நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மற்றும் நம்மளுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் என்னைக்குமே நம்மளுடைய அரசியல் ஆகப்பட்டது ரொம்ப டீசெண்டாகவும் நம்ம ஆன்சர் பண்ணுறது வந்து ரொம்ப நாலேஜபிளாகவும் இருக்கணுங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லா பொது மேடைகள்லையும். அப்போ நம்ம ரிப்ளை வந்து கரெக்டாக லீகலாக பொலிட்டிக்கலாக இருக்கணும்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பாலிடிக்ஸ் வந்து ப்ராட் ஆகணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆகப்பட்டது சோர்ஸ் டாக்குமெண்ட்லேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுடைய சேனலோடைய முயற்சி ப்ரெசென்ட்டாக நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. 2வது எவிடன்ஸ் பேக்டு எக்ஸ்பிளனேஷன். 3வது இது சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்களையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இது தாண்டி பொருளாதார விஷயங்கள், எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸ் ஒரு அரசியல்வாதி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த காணொலி வழியாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதா இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் யாரெல்லாம் அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தொடர்ச்சியாக இனிமே அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய பதிவுகள், காணொளிகள் டிவிகே அட்வொகேட் சத்யகுமார் சேனலில் வெளிவரும். லீகல் மேட்டர்ஸ் எல்லாமே லீகல் டாக்ஸ் சேனலில் வெளில வரும். அதாவது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, கான்ஸ்டிடியூஷன், இது எல்லாமே லீகல் டாக்ஸ் சேனலில் வெளில வரும். இந்த மாதிரி நாங்கள் கிளியராக டிமார்கேட் பண்ணி டிவிகே அட்வொகேட் சத்யகுமாருங்கிறத பொலிட்டிக்கல் இஷ்யூஸை பேசுறதுக்காக முன்னெடுத்திருக்கோம். இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சப்போர்ட்டை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தொடர்ச்சியாக பொலிட்டிக்கல் கான்செப்ட்ஸ், இன்டர்நேஷனல் கன்வென்ஷன், உலக லெவலில் நடக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் கான்செப்ட்ஸ், இது எல்லாத்தையும் உங்களுக்கு நேரடியாக ரீச் பண்ணுறதுக்காக தான் இந்த முயற்சி. நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான் 2026 சிஎம். நம்ம ஜெனரல் செக்ரட்டரி அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு உறுதுணையாக நின்று நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களை 2026 சிஎம் சேர்ல உட்கார வைக்கிறதுக்கான எல்லா சப்போர்ட்டையும் நம்ம செய்யணும். Let's all do it. டிவிகே அட்வொகேட் சத்யகுமார் சேனல்ல இம்பார்ட்டன்ட் அரசியல் நிகழ்வுகள் அப்பப்பயே வரதுக்கான செயல்முறை எடுத்திருக்கோம். இமீடியட்டா வரதுக்கான செயல்முறை எடுத்திருக்கோம். 2வது தினந்தோறும் 6 மணிக்கு ஒரு அரசியல் நிகழ்வுகளையும் சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு 6 மணிக்கு காணொளிகள் வெளியில வரும். அந்த காணொளியில இருக்கக்கூடிய விஷயத்தை கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இஷ்யூவையும் டீகோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஓட்டை டிவிகேக்கு போடணும். உங்களுடைய சின்னம் விசில், நம்மளுடைய சின்னம் விசில், எல்லாருடைய சின்னம் விசில். விசிலுக்கு தான் ஓட்டு. அதனால ஒரு நாளும் இன்னும் எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி ஒரு நாளுமே என்னென்ன அரசியல் நிகழ்வுகள் நடக்குது, என்னென்ன இஷ்யூஸ் நடக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த முயற்சி. சப்ஸ்கிரைப் டிவிகே அட்வொகேட் சத்யகுமார் யூடியூப் சேனல்.